ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதயம் முரளி அப்படின்னு ஒரு இதயபூர்வமான ஒரு படம் இப்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோ. ஸோ இதயம் முரளி ஆகாஷ் பாஸ்கரன் அவரோட இயக்கத்துலேயும் அவரோட தயாரிப்புலையும் வெளிவந்திருக்க படம் தான் இந்த இதயம் முரளி. ஸோ இதோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அஸ் யூஸ்வல் இதயமோட கதை அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு கல்ட் கிளாசிக்கான படம் தான் அந்த இதயம். ஸோ அதாவது ரொம்ப உருகி லவ் பண்ணி கடைசி வரையும் அந்த ஒன் சைடில் வந்து சொல்லாமலே விட்டுட்டு அப்படியே போகிற ஒரு அழகான ஃபீலை கொடுத்த படம் தான் இதயம். ஸோ அதோட கண்டினியூஷன் வந்திருக்கிறதுனால அதுக்கு வந்து அதோட சீக்வல் மாதிரி இதயம் முரளி அப்படின்னே பேர் வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். யா ஸோ அதர்வா, பிரீத்தி முகுந்தன், கயாடு லோகர் இவங்க 3 பேர் தான் மெயின் லீட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே படத்தை ஓப்பன் பண்ணுறதே ஒரு சின்ன வயசு கேரக்டர்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அந்த 90s கிட்ஸ் அவங்களோட மெமரிஸாக ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக என்ஜாயபுளாக அந்த படத்தை ஓப்பன் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது ஸ்கூலில் ஒரு லவ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் விஐபியாக இருக்கும்போது, விச் மீன்ஸ் வேலை இல்லாமல் காலேஜெலாம் முடிச்சுட்டு இருக்கும்போது அடுத்து ஒரு லவ் வருது. தென் அதுக்கப்புறம் 2 லவ்வுமே சேம் திங். அந்த மெயின் பிளாட் அந்த நாட் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, 2யுமே லவ் சொல்லாமல் விட்றது அப்படின்றத எடுத்திருக்காங்க. ஸோ அது மாதிரி அங்கே ஸ்கூல் லவ்வில் வந்து பிரீத்தி முகுந்தன் மேம்கிட்டையுமே எதுவுமே சொல்லாமல் அப்படியே விட்டுறாரு. ஸோ விட்டதுக்கப்புறம் அங்கே ஒரு அழகான ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் அது படம் பாருங்கள், அது ஸ்பாய்லராக போயிடும்ன்றதுனால நான் எதுவும் சொல்லலை. ஸோ அது பாருங்கள், நல்லா அந்த கதையும் நல்லாயிருக்கும். அதில் நடிச்சிருக்க கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. தென் 2வது ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே கயாடு லோகர் மேம் அவங்களோட ஸ்டோரிஸுமே சூப்பராக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த விஐபி பீரியடில் விச் மீன்ஸ் வேலை இல்லாமல் இருக்கும்போது எப்படி அவர் என்கேஜ் பண்ணி போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இது சொல்லியிருப்பாங்க. தென் அதையுமே சொல்லாமல் ஓடும்போது அந்த இன்ட்ரோல் பிளாக்கில் சின்ன ஜெயந்த் சார் வராரு. சூப்பராக அது அப்படியே அந்த படத்தை பழைய இதயமாக ஞாபகப்படுற மாதிரி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். தென் அடுத்து அப்படியே போனோம் அப்படின்னா, சரி செகண்ட் ஹாஃப் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு, ஏன்னா 2 கதையுமே முடிஞ்சு கிட்டத்தட்ட. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படி 2 பேருமே திருப்பி அவங்க வாழ்க்கைக்குள்ளே வரும்போது 2 பேரோட ஆஸ்பெக்ட் எப்படி இருக்குது, தென் இவங்க என்ன இதில் இருக்காங்க, தென் அவங்க அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்தது சீன்ஸ். அதாவது கயாடு லோகர் மேம் நானும் அப்போ ஒன்று லவ் பண்ணேன் அப்படின்னு அவங்க ஆஃப்டர் மேரேஜ் வந்து சொல்லுவாங்க. அது கேட்கும்போது ஒரு மாதிரி நல்ல தண்ணி வந்துடும். அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சீன் வந்து. அது நீங்கள் வாழ்ந்து பார்த்தா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப நல்ல சீன் அது. தென் வந்து எஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் வந்து பிரீத்தி முகுந்தன் மேமுக்காக அடுத்து அப்படியே போராடுறது தான் படத்தோட மிக கதையாக அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப 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 அழகாக அப்படியே கொண்டு போயிருந்தாங்க படத்தை. ஒவ்வொரு சீனையுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி சினிமாட்டோகிராஃபிலேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸாக போய் என்ஜாய் பண்ணலாம். எல்லாருமே போய் ஒரு ஃபன் லவ் பண்ணுற எல்லாருமே போய் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுற படமாக தான் இந்த இதய முரளி இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. தென் வேறு என்ன அப்படின்னு சொன்னால், காஸ்ட் அண்ட் க்ரூ பெஸ்ட். இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் என்னென்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட ஊரவே இறக்கி வச்சுருந்தாங்கன்னு சொல்லலாம். எல்லாரையுமே இருக்காங்க படத்தில். காஸ்ட் அண்ட் க்ரூன்னு இஷ்டப்பட்ட ஒரு 30-40 பேரை நம்ம மாட்டுக்கு பேரை சொல்லிகிட்டே இருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், அதாவது ஆல்ரெடி நிறையா படத்தில் ரொம்ப ஃபேமாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருந்து ஒரு மாதிரி சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தென் அதில் வந்து பேர் நேம் அவங்க வச்சுருக்க பேர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ தமன் சாருக்கு சச்சின் நேமாக இருக்கட்டும், தென் இவருக்கு வந்து இதயா, அது எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் அப்படியே கூப்பிட்ற மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க ஓப்பன் பண்ணுறதே அப்படி ஸ்டார்டிங்கில் சின்ன வயசுலேருந்து ஓப்பன் பண்ணி அப்படி அப்படியே கொண்டு வந்து தென் அந்த டீச்சர் லவுக்கு வந்து ஜுனிட்டா காந்தி மேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரோலையுமே சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க. தென் ஃபகத் ஃபத்தில் சார், அவரை பார்க்கணுங்க. ஐயோ மனுஷன் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. மீன்ஸ் அது ஒரு சின்ன கேரக்டர், மொத்தமே ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தான் அவர் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த சின்ன சின்ன சீனாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இவரோட ஸ்டோரியை அவர்கிட்ட சொல்கிறாரு. அதான் கதை. நீங்கள் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க, அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை எப்படி கொண்டு போகிறாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிவிட்டு கடைசியில் இப்படி ஒரு அழகான எண்டிங்கை கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இந்த இதய முரளி. ஸோ உண்மையிலே நீங்கள் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, மற்றவங்க அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் இருப்பாங்களா, அவங்களோட சேர்ந்து போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஏன்னா பாட்டுமே படத்தில் சூப்பராக இருக்குது. தமன் வேறு லெவலில் மியூசிக் பண்ணியிருக்கு. ஸோ ஆகாஷ் பாஸ்கரன் கடைசியாக ஒரு ஐ திங்க் அவரோட செமி பயோபிக் மாதிரி தான் அப்படின்னு அட்லீஸ்ட் யார் மீட்டிங்கில் எதில் சொல்லியிருப்பார். ஸோ அது மாதிரி ரொம்ப அழகாக ஒரு அற்புதமான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் எப்படியே ஃபேமிலியோடு போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த படத்தை போய் வீட்டு பக்கத்தில் இருக்க தேட்டரில் கண்டிப்பாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ போய் பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தென் இந்த படத்தில் என்னோடய ஃபேவரட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேவரட் சீன் ஆஃப் த
திஸ் மூவி ஏன் பார்க்கணும் அப்படின்ற டேக்லைன் கொடுத்துருப்பேன் வீடியோவில். ஸோ ஏன்னா நம்பர் 1 ரீசன் வந்து படத்தில் பிரேக்கப் தான், விச் மீன்ஸ் சொல்ல முடியாத காதல் 1 2 3 இருக்கும். கடைசியில் அதை சொன்னாரா இல்லையா, லாஸ்ட்டில் அந்த ரோலிங் போகும்போது கூட சூப்பராக அது நீங்கள் கிளைமை வந்துடாதீங்க டக்குன்னு. கடைசியில் ஒரு 10 செகண்டுக்கு ஒரு இது இருக்குது. கடைசியில் காதலை சொல்கிறாரா இல்லாட்டி எல்லோரும் பார்க்கிங் டிக்கெட்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த சுதாகர் சார் சொல்கிறதா இருக்கட்டும், வேறு லெவல் ஃபன்னு. என்டையர் மூவிலையுமே டைலாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இதே முரளின்னு தான் நான் சொல்லுவேன். தென் வேறு எந்த சீன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென் நட்டி சாரோட கேரக்டர் அலாங் வித் அதர்வா சார், அந்த மாமா மருமகன் பாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க கடைசி வரைய. தென் மாளவிகா மோகன் மேமே ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காங்க. நீ அந்த படத்தில் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஜொனேட்டா காந்தி மேம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னும் நிறையா இருக்குது, நிறைய கேரக்டர்ஸ் வந்து படத்தில் இருக்குது, அதை சொல்ல முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னு கூட நேற்று சொல்லியிருந்தார். ஸோ அதனால் கண்டிப்பாக இதே முரளி எண்ட் ஆஃப் த டே ரொம்ப ரொம்ப அழகாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு ஃபன் லவ்விங்கான படமாக தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வீட்டு பக்கத்தில் இருக்க தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லோரும் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸோடு போய் வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல படம். தேங்க்யூ.